நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வ்ளாகில் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி கிளிப்பிங்ஸ் அண்ட் வந்து ரெசிபீஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஸோ எனக்கு கண்டினியூஸாக வர சில மெசேஜ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து அந்த ஹோம் ரெமெடி வந்து போடுவேன். ஸோ ஸ்கின் கேர் அந்த மாதிரி போட்டுட்ருப்பேன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹோம் மேடாக பண்ணுறது வந்து செட் ஆகலை, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லாம் ரொம்ப செலக்டடாக தான் வாங்குவேன், அதனால் அதிகமாக நான் வீடியோவில் போட மாட்டேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அது மட்டும் அந்த மாதிரி போடுவேன். இல்லை புதுசு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 கமெண்ட்ஸ் நான் ஹோம்மேடாக போகிறதுலாம் எனக்கு பெருசாக செட் ஆகலை. அண்ட் வந்து எங்களுக்கு டைமும் இல்லை. சொன்னாங்க மைல்டு ப்ராடக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 2-3 வருஷமாகவே வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். நிறைய வ்ளாக்லலாம் கூட அந்த ஃபங்க்ஷன் வீடியோக்கு முன்னாடி இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட நான் வ்ளாகில் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் வந்து பில்கிரீமில் 24 கேரட் கோல்டு ஃபேஸ் மாஸ்க் தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா புதுசு தனியாக இருக்குது. இது வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஸோ காலி ஆகிறதுக்குள்ளே அடுத்தடுத்து வந்து நான் வாங்கி வைக்கிற ஒரே ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் தான். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த பழசு வந்து தீர்ந்துடுச்சா தூக்கி போட்டு புதுசு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒரு பிரைட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஃபேஷியல் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பில்கிரீமில் நிறைய இருக்குதுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் கூட இருக்குது, அண்ட் வந்து சிரம்லாம் இருக்குது. பட் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 24 கேரட் கோல்டு ஃபேஸ் பேக் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு கலரில் இருக்குது. ரிசல்ட்டும் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா மறுநாள் வந்து ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது அண்ட் க்ளோவாக இருக்கிறது தெரியும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா நான் இதை மிஸ் பண்ணாமல் போட்டுட்டு தான் போவேன். அந்தளவுக்கு என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்டில் இதுவும் ஒன்று. வந்து என்கிட்ட ரெகுலராக கேட்குற ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஷேடு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் லிப் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும். இதில் காஜல் அதெல்லாம் இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சதுனால நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். அண்ட் நம்ம ரெகுலராக ரொம்ப நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கொஞ்சம் வந்து கெமிக்கல் அதிகமாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணேன். இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிக்கிறது நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஷேட் பிடிக்குன்றதுனால நான் இதை செலக்ட் பண்ணேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே செக் பண்ணிங்கன்னா நமக்கு பிடிச்ச ஷேட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நம்ம லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும். பட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நம்ம எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னு ஏதாவது சாப்பிடுவோம், பட் போயிடும். லிப் கிளாஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த டே ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ரொம்ப லாங்காக எங்கேயாவது போகிறோன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த லிப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது நம்ம போட்டோன்னா நல்லா பிரைட்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னே தெரியாது. ரொம்ப மைல்டாக பட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது அந்த லிப்ஸு. அண்ட் இதில் உங்களுக்கு இது ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக அண்ட் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வீடியோவில் விட இது நேராக பார்க்கும்போது அந்த பிங்க் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் புதுசாக வாங்கினேன், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப நல்லா அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்ல ரிவ்யூ ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. அதனால நான் அதை வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு 5 ப்ராடக்ட் தாங்க. இதில் 3 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, 2 வந்து புதுசு. அந்த 2ல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ரோஸ் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோஸ் பவுடர் ஃபேஸ் வாஷ். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ஃபேஸ் வாஷுங்க, லிக்விடாக இருக்காது. பட் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா லைட்டாக நுர மாதிரி வருது. அது ரொம்ப அதிகமாக இல்லை, 100% வந்து இது நேச்சுரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டாக இருக்குமா நல்லா எனக்கு தெரியாது. பட் கொஞ்சம் அந்த ஆயில் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எப்போவுமே ஃபேஸ்க்கு வந்து அந்த ரோஸ் அந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய வந்து இருக்குது. இன்னும் நிறைய குக்கும்பர் என்னதோ பார்த்தேன். பட் ரோஸ் வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவர் வந்து வாங்கினேன். ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு. இது ரேட்டும் வந்து ப்ரைஸும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் அஃபோர்டபுளில் தான் இருந்துச்சு. செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்கின் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து கெமிக்கல் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இனிமேல் இதையே வாங்கலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்கின் தான். ஸோ இது ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஒன்று க்ளே ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்தது. இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
நான் வந்ததுமே வந்து நான் போட்டு பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வீடியோக்காக ஜஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. ஸ்க்ரப் யூஸ் பண்ண மாதிரி லைட்டாக எனக்கு தோணுச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது, அந்த ரோஸோட வாசனை. இது ஓகேவா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கெமிக்கல் இல்லாத மாதிரி ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் இதுவும் வந்து புதுசு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் வாங்குகிறேன். ஃபேஸஸ் கனடாவில் வாட்டர்மெலன் ஃபேஸ் பேக். ஆக்சுவலாக இந்த க்ளே ஃபேஷியல் மாஸ்க் இது. மோஸ்ட்லி வந்து அந்த போஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்குது அண்ட் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்கின் அப்படின்னா க்ளே ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து டைட்டன் கொடுக்கும். சில ப்ராடக்ட் நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இதை வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பட் ப்ரைஸ்க்காக பார்த்திங்கன்னா வாங்காமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் இதை யோசித்து வாங்காமல் வச்சுருந்தேன். பட் ஃபைனலாக இது வந்து நிறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவே நான் வாங்கிட்டேன். பேக்கிங்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக அந்த வாட்டர்மெலன் பிக்சர் போட்டிருந்தது. ஃபைன். அண்ட் பிரணவ் அதை பார்த்துட்டு எனக்கு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த க்ளே ஃபேஸ் பேக் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு இல்லை. அண்ட் அப்ளை பண்ணுறதும் வந்து ரொம்ப லைட்டான ஒரு லேயராக போட்டால் போதும். ஸோ வந்து திக்கான லேயர் வேண்டாம், தின்னான லேயர் மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு இது சீக்கிரமும் தீராது. அதனால் லைட்டாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து அந்த ரிவ்யூலாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த போர்லாம் க்ளீனான மாதிரி இருந்தது. நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்தாலே போதுங்க. ஸோ அந்த க்ளேன்றதுனால நம்ம அதிகமாக வந்து எடுக்க தேவையில்லை. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். அண்ட் ஃபைனலுன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டின இந்த ஃபேஸஸ் கேனடா வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நிறைய அந்த மேக்கப் வீடியோலாம் போடும்போது இல்லை நிறையா ஃபங்க்ஷன் வீடியோ போகும்போது கூட நான் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவும் அந்த லாக்மி க்ரீமும் கலந்து போடுவேன். சம்டைம்ஸ் இது மட்டுமே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த க்ளே மாஸ்க்கே வாங்கினேன். ஏன்னா ஸ்கின்க்கு எந்த ஒரு எனக்கு கிச்சிங் எதுவுமே இல்லைங்க. எனக்கு மோஸ்ட்லி புதுசாக நம்ம எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா என் ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ரொம்ப பார்த்து தான் வாங்குவேன். இது நான் கொஞ்சம் வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. அது வந்து நிறைய விலாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ தனித்தனியாக வந்து ஒரு ஹெவியாக போடுறதுக்கு நம்மக்கிட்ட இது ஒன்று இருந்துச்சுனாலே போதும். இது நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணதும் ஈஸியாக பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அமேசானில் ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஆஃபர் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அமேசான் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து லைவில் இருக்குது. 31 மேலேருந்து 5 ஜூன் வரைக்கும். ஸோ இதில் வந்து கெட் மினிமம் 50%லேருந்து 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு அண்ட் டீல்ஸ் ஆன் 3 lakhs ப்ளஸ் ஸ்டைல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆஃபர் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம vlog எப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் பிரணவ் குட்டிக்கு. ஸோ வந்து லீவில் இருக்கா அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் அந்தளவுக்கு நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மார்னிங் கிளம்புறாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி லீவ் டைமில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் 3 பொருள் தாங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 கப் அளவுக்கு தண்ணி. அந்த 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். ஸோ நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ஹாஃப் அளவுக்கு கூட நம்ம ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். அதில் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். லைட்டாக கொதித்ததும் கொஞ்சம் அதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம் வாசனைக்காக. அண்ட் ஏலக்காய் பொடி அண்ட் வந்து 1-2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இது அடிஷ்னலாக நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால நான் அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அது இல்லை அப்படின்னா நம்ம வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் 1 ஸ்பூன்லாம் கூட சேர்க்கல. அந்த கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது வந்து சுகரும் பார்த்திங்கன்னா தண்ணியோடு நல்லா கலந்துடுது. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அளவு வந்து நம்ம 1 கப் தண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கப்பு மாவு, 1/2 கப் அளவுக்கு சுகரு, 1 ஸ்பூன் கீ. ஸோ இதுதான் இதோட மெஷர்மெண்ட். இதுவே வந்து போதும்.
நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தது வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் வந்து சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். நல்லா பொறுக்கிற சூடில் இருக்குது. இப்போ நல்லா ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். முள்ளு முறுக்கு பிழிவோம் இல்லையா, அந்த அச்சில் தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ நீள அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வந்து எண்ணெய் சூடானதும் நல்லா லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எல்லா இடமும் நல்லா வெந்திருக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதில் மைதா நம்ம ஆட் பண்ணல, கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். நம்ம அதை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் கூட நம்ம போட்டு வச்சிடலாம். நமக்கு எப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும் அப்போ கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்ல சுத்தமான எண்ணெயில் போட்டு சாப்பிட்றது எப்போவுமே ஹெல்த்தி தான். வீட்டில் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஓகே ஃபைன், நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். எல்லா இடமும் குக் ஆனது. பக்கத்தில் வந்து டீ ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா ஒரு சூடான டீ அண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி தான் இந்த ஈவினிங் டைம் வந்து போச்சு. ஓகே, இது எல்லா இடமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். அந்த ஒரு கப்பே வந்து நிறைய வருங்க. ஸோ அதிகமாக நம்ம மாவு எடுக்கணும்னு இல்லை. நம்ம ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கே நம்ம எடுத்து அந்த ஒரு கப் அளவுக்கு வரும். இது மேலே லைட்டாக வந்து பவுடர் சுகர் இருந்தால் பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு, இல்லைனா ஜஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸ்வீட்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் சொன்ன அளவு தான். 1 கப் வாட்டர், 1 கப் அளவுக்கு மாவு, 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கீ அண்ட் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஈஸியாக வந்து உடைக்க வருது. பர்ஃபெக்டாக வந்து ரெடியாக இருக்குங்க. நல்லா வந்து குறைன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வச்சுருக்கீங்க பிரணவ் பார்த்தீங்கன்னா கோல்டு வச்சுருக்கா. காட்டுங்க, என்னுடையது கோல்டா? காட்டு, எல்லா சாக்லேட்டையும் கொடுறா. காட்டு, எத்தனை வச்சுருக்கீங்க?
வாவ், காட்டுறா. நல்ல ஷைனியாக இருக்குது. பார்த்தா யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. யார் கொடுத்தாங்க? டாடியோட ஃப்ரெண்டு. டேடியோட ஃப்ரெண்டா? அடுத்து நெருக்கு பார்த்தேன். வாவ். அவன் கையில் வச்சுருக்க அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து சாப்பிட சொல்ல வேண்டியதுதான். ஓகே ஃபைன், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ப்ளாக் உங்களை மீட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.